ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. உள்ளே வெற்றி. ஒரு மனிதன் தனக்கு வெளியே பல வெற்றிகளை பெறுகின்றான். வேலையில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, அந்தஸ்துகளை அடைவதில் வெற்றி, அதிகாரத்தை பெறுவதில் வெற்றி, பதவிகளை அடைவதில் வெற்றி என பல வெற்றிகளை அடைகின்றான். அவனுடைய வெற்றிகள் பலருடைய கவனத்தை ஈர்க்கின்றன. ஆனால் அவனுடைய உட்புறத்திலோ பல தோல்விகள். அமைதியை பெறுவதில் தோல்வி, சந்தோஷமாயிருப்பதில் தோல்வி, மன போராட்டங்களை மேற்கொள்வதில் தோல்வி, கோபம் எரிச்சலை கட்டுப்படுத்துவதில் தோல்வி, மன நிறைவையும் திருப்தியையும் அடைவதில் தோல்வி, இச்சைகளின் அழுத்தங்களை ஜெயிப்பதில் தோல்வி என பல தோல்விகள். இந்த தோல்விகளினால் அவனுடைய வெளிப்புற வெற்றிகள் தருகின்ற மகிழ்ச்சியை அவனால் அனுபவிக்க இயலவில்லை. வெளிப்புறமாக நம்முடைய கல்வி நிலை, அறிவு, புத்தி, திறமை ஆகியவற்றை பயன்படுத்தி வெற்றிகள் பல அடைய முடியும். ஆனால் நமக்குள் நாம் வெற்றி அடைய மன ஆற்றலும் மதிநுட்பமும் போதாது. யானையையும் மனிதனால் அடக்கி ஆளுகை செய்ய முடியும். ஆனால் தன்னை தனக்குள் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்வதுதான் கடினமான காரியம். பலர் வெளிப்புற வெற்றிகளிலேயே முழு கவனத்தையும் செலுத்தி உள்ளான இருதயத்தில் நாம் அடைய வேண்டிய வெற்றிகளை குறித்து கவலையற்றிருக்கின்றனர். தவறான உணர்ச்சி வேகங்களின் மேலும், தவறான சுபாவங்களின் மேலும், தவறான ஆசைகளின் மேலும், தவறான எண்ணங்களின் மேலும் நமக்கு வெற்றி அவசியம். அவற்றை ஜெயிக்காவிட்டால் வெளிப்புறத்தில் கண்ட வெற்றிகள் வாழ்க்கையின் வெற்றிகளாயிராது. உலகத்தையே மனிதன் ஆள முடியும். ஆனால் நம்முடைய இருதயத்தை ஆளுவதற்கு தேவன் வேண்டும். எத்தனைதான் வெற்றிகளை பெற இயன்றாலும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள ஒன்றாக மாற்றுவதற்கு தேவ கிருபை வேண்டும். எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்றார். ஏனென்றால் மனிதனுடைய இருதயத்தை சரியாக ஆண்டு வழிநடத்துவதற்கு தேவனால் மட்டுமே கூடும். அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை அவர் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் வெற்றியுள்ளவர்களாக மாற்றுகின்றார். சிந்தனைக்கு, தனக்குள் இயேசுவை காணாதவனின் வாழ்வில் பிறர் இயேசுவின் மகிமையை காண முடியாது. தனக்குள் இயேசுவை காணாதவனின் வாழ்வில் பிறர் இயேசுவின் மகிமையை காண முடியாது.